தொடர்ந்து நமது கலை பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் கணித ஆசிரியருமான இரா பாப்பாக்குடி செல்வமணி அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒரு உரையோடு நமது நிகழ்வினை நிறைவு செய்வோம். வாருங்கள் ஐயா. நாரும்புநாதன் சார், நம்ம சுகார் சார் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் நெருக்கமானவர். அதுதான் இங்கே முக்கியம். உங்களுக்கு நான் நெருக்கம் இல்லாதவனாக இருப்பேன், அவங்களுக்கு அவங்க நெருக்கம் இல்லாதவராக இருப்பாங்க. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க யாரும் நெருக்கம் இல்லை, ஆனால் எல்லோருக்கும் நாரும்புநாதன் நெருக்கமானவர். ஏன்னா அவர்கிட்ட அந்த வேறுபாடு கிடையாது. அதுதான் விஷயம். நல்ல வளர்ந்த எழுத்தாளர், வளரக்கூடிய எழுத்தாளர், தொடங்குகிற எழுத்தாளர்னு வேறுபாடு கிடையாது. எழுதுறானா, புஸ்தகம் போட முயற்சி பண்ணுறானா, அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவமையா உட்கார வச்சு வீட்டுக்கு போனாலும் சரி. நான் கடைசியாக என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்கு தான் அவருடைய ஒளி குறிப்பு எனக்கு தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். பொது விழாவில் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்காக வாழ்த்துறை வழங்கியிருந்தார். அதற்கான அழைப்புதல் கொடுக்க போகும்போது கூட உட்கார வச்சு, செல்வமணி திருநெல்வேலியெல்லாம் விடுங்க, இனிமேல் நம்ம ஸ்டேட் லெவலில் போனோம். நான் அந்த உங்களுடைய கலைஞரை பற்றி எழுதுனதை நான் கண்டிப்பாக பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு நிறுத்துவேன் தமிழ்நாடு அளவில் அப்படின்னு மனசார சொன்னார். அந்த கண்ணும் பேசும், அந்த முகமும் பேசும். அவர் பொறுத்தவரையில் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் 2012 இன்றைக்கு மறைங்காலம் வரை அவர்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக வர்றதுலேருந்து, எல்லாத்தையும் அரவணைச்சு பேசுகிறதுலேருந்து அவருக்கு இணை யாரும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க நம்ம சக்தி உட்பட எல்லாருமே கதை வச்சுருப்பாங்க நாரும்புநாதன் சாரை பற்றி பேசுகிறதுக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் பெரிய பெரிய கதைகள் இருக்குது. அவருக்கும் எங்களுக்குமான ஒரு உணர்வுபூர்வமான தருணங்கள் எத்தனையோ முறை இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு கூட்டத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது. நான் கலை பதிப்பகம் தொடங்கின உடனே முதல் முறையாக கூப்பிட்டு வாழ்த்தின திருநெல்வேலியில் யாருமே செய்யாத ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறீங்க செல்வமணி. சென்னையில் தான் எல்லாரும் பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதை தயவு செய்து அதில் செலவானாலும் விட்டுறக்கூடாது. நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் நூலாக்கி அவர்களை நூலாசிரியர் என்ற தகுதி படைத்து செய்யுங்கள் முதல்ல. அப்போ அந்த மனுஷன் மேலே, புஸ்தகத்துக்கு மேலே எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். கடைசி வரை புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகம்னே அந்த நூல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே யாரும் கிடையாது. திருநெல்வேலின்னு கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நூல் போடக்கூடியவர்கள் மீது அன்பும் பாசமும் இருந்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனிதர்னா நாரும்புநாதன் சார் தான். என்ன செய்ய போகிறோம் நாம்? யார் கட்டி இழுத்து கொண்டு போகிறா திருநெல்வேலியில்? அதுதான் ஒரு பெரிய கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த காலமாகிட்டுது. உங்கள் எல்லாத்துக்கும் என்னைய புஸ்தகம் போட என்னுடைய முதல் புஸ்தகத்திலேருந்து கடைசி விழா வர அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு மனசால். அதனால் அவருக்கும் நான் ஒரு புஸ்தகம் போட முயற்சி பண்ணியிருக்கேன், நினச்சிருக்கேன். கலை பதிப்பகத்தின் சார் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த புகைப்படம் உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கத்தை எப்படி சொன்னது என்பதை மட்டும் எனக்கு சொல்லணும். நான் விரைவில் உங்கள் இல்லம் தேடி கூட வரலாம். மிக சிறப்பாக அந்த நூலை புகைப்பட குறிப்போட எல்லாருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கும். நாரும்புநாதன் சார் கூட எல்லோருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்பட சூழலை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கிடுங்க. விரைவில் உங்களை தொடர்பு கொள்வேன். கலை பதிப்பகத்தின் சார்பில் நாரும்புநாதன் சார் அவர்களுக்கு எனது சொந்த செலவில் அந்த நூல் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாப்பாக்குடி செல்வமணி ஐயா அவர்களை.